என்னோட பேர் யாகவி. இப்போ தும்பிலேருந்து ஒரு புக் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு படிக்க போகிறேன். இந்த ஸ்டோரி பேர் பாயாசம் விரும்பிய குட்டி குருவி. ஒரு உள்ள தக்கு பாட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள பற்றி எல்லா கிட்ஸும் பயப்படுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா மீனாக இருப்பாங்க. அவங்க சந்தைக்கு வந்தாலே எல்லாரும் தக்கு பாட்டி வராங்க ஓடுங்க. அவங்க இங்கன்னு அவங்க வீட்டுக்குள்ள மரத்துக்கு பின்னாடி நிறைய இடத்துல ஒழிஞ்சுப்பாங்க. தக்கு பாட்டிக்கு ரெண்டு திங்ஸ் தான் பிடிக்கும் அவங்க ஹோல் லைஃப்ல. பணத்தை என்றது, பாயசம் குடிக்கிறது. ஒரு நாள் அவங்க பாயசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மணி எண்ணிட்டு தூங்குனாங்க. இப்போ வழியில குட்டி குருவி வந்துச்சு. பாயாசமா இது என்னன்னு கூட தெரியாம குடிச்சிச்சு. சோ ஸ்வீட்டா இருக்கு, ஹனிமல் டேஸ்ட், அமிர்தம் இதுன்னு சொல்லிச்சு. பக்கத்துல காக்க உட்காந்துச்சு. இது உங்க என்னன்னு தெரியாதா? இது பாயாசம். பாயாசம். அது டேஸ்ட் மாதிரி ரொம்ப நேமும் ரொம்ப ஸ்வீட்டா அழகா டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. நீ ஏன் தக்கு பாட்டிக்கு கேட்கலாம்ல, உனக்கும் பாயாசம் செஞ்சு தருவாங்க. அப்படியா, உண்மையாவியா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்ல தக்கு பாட்டி கிட்ட போய் கேட்டுச்சு. தக்கு பாட்டி நீங்க ஜன்னா வச்ச பாயசம் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு, நீங்களும் கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டுச்சு. அப்ப தக்கு பாட்டி சொன்னாங்க, நான் உன்ன ஏன் உன் வாழ்க்கையா, நீனே போயிட்டு நான் நாயை கூப்பிடுவேன்னு. பாவம் அந்த குட்டி குருவி. அதுக்கு நாய்க்கு பயப்படும், பிளஸ் அதுக்கு ரெண்டு திங்ஸ் தெரியாது. தக்கு பாட்டிக்கு நாயே இல்ல. செகண்ட் விஷயம், தக்கு பாட்டி இன்ஃபேக்ட் நாய் அவங்களே பயப்படுவாங்க நாய்க்கு. அப்ப அழுந்துட்டு ஒரு பிரான்ச்ல உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு இன்னொன்னு திரும்ப அந்த காக்கா இருந்துச்சு. சாரி, தக்கு பாட்டி எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன், நீயும் உன் பாயசம் செய்யலாம்ல, அதே 5 இன்கிரீடியன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படியா, உண்மையாவியான்னு எக்ஸாம்பிள் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆமா என்னன்னா, நெருப்பு உருவாக்கத்துக்கு கொஞ்சம் மரக்கட்டைகள், பாயசம் குக் பண்ணதுக்கு ஒரு பாத்திரம், அரிசி, பால், சக்கரை, இது மட்டும் பேசிக் சிம்பிள் பாயசம் சேர்த்துக்கிட்டு. அப்படியான்னு சொல்லிச்சு. அதுக்காக பறந்து போயிடுச்சு. அப்ப அடுத்த நாள் காலையில அந்த குட்டி குருவி அந்த மரக்கட்டை வீட்டுல கிட்ட போய் சொல்லிச்சு, எல்லாமே ஓகேயா, உங்க அம்மா உன்னோட வைஃப் பெட்ல இருந்து கீழே விழுந்து அவங்க முதுக உடைச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், இப்போ எல்லாமே ஓகேயா? என்னது, என் மனைவிக்கு என்னாச்சு, ஏன்னா மரக்கட்டை தான் கீழே போட்டு ஓடி போயிட்டாங்க என்ன ஆகிறதுக்கு பாக்கிறதுக்கு. இந்த மரக்கட்டி தான் எடுத்துட்டு ஒரு சாதனம் பேச வச்சிருச்சு அந்த குட்டி கருவி. அடுத்த பாத்திரம் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஓகே. அவனோட டாட்டர் சித்ரா அவளோட அழகான ரெட் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருந்தாலே. அப்போ ஒரு மாடு இடிச்சிடுச்சு, இப்போ எல்லாமே ஓகேயா அப்படின்னு கேட்டுச்சு. என்னதே டியர் சித்ரான்னு அந்த வெசல் விற்கிறவங்களும் போயிட்டாங்க. சிம்பிள் லைன்ஸ் அந்த அரிசி, சக்கரை, பால் விற்கிறக்கிட்டே சொல்லிச்சு. இன்கேஸ் எல்லாமே சூன்ல எல்லாமே அதுக்கு கிடைச்சிச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான பாயசம் செஞ்சிச்சு. அதை வெயிட் பண்ண முடியல, அப்படியே டைரக்டா நாக்க வச்சிருச்சு. இது பாயசத்துல பேர்ன் ஆயிடுச்சு. வெயிட்டே பண்ண ஆழத்துக்கு ஸ்டூபிட் பாயாசம்னு நேர்பாயில இருக்க கிணத்துல புஷ் பண்ணிடுச்சு. அப்புறம் அதோட ஃபூலிஷ் ஆக்டா அதை ரியலைஸ் பண்ணிச்சு. அழுந்துட்டு அதோட சேட் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு பாயசம். இந்த பாயசம் இதுக்குள்ள ஊதுச்சு. அப்ப தண்ணியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமே, டேஸ்ட் பண்ணிச்சு. பாயசம் தண்ணி சேர்ந்த ஸ்வீட் லவ்லி டேஸ்ட் கலந்துச்சு. அது ஃபுல்லா குடிச்சிச்சு. கிணத்துல எல்லா தண்ணியும் ஒயிட் பானை சைஸுக்கு ரொம்ப பிடிச்சாயிடுச்சு. சரி, இப்ப தூங்கியே ஆகணும்னு. அப்ப டக்குனு ஐடியா இருந்துச்சு. தூங்கும் போது பாயசம் வெளியே லீக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அப்ப 2 ஹே பீசஸா
அது பின் பக்கத்துல கொட்டிக்கிச்சு. தூங்கிட்டு இருந்துச்சு. அது அந்த மாட்டு பண்ணை மேல இருந்துச்சு. இந்த மாட்டு பண்ணை மேல படுத்துட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து அந்த மாட்டு அம்பின்னு ஒரு மாட்டு இருந்துச்சு. இந்த மாட்டு எனக்கு மிட் நைட் ஃபீஸா பிடிக்கும். அந்த பின்பக்கத்தை ஒட்டி இருந்த அந்த 2 ஸ்டாவை சுளுத்தி சாப்பிட்டுருச்சு. அப்ப பாயசம் வந்து ஃபுல்லா சிட்டி ஃபுல்லா பாயசம் ஆயிடுச்சு. அந்த சிட்டி ஃபுல்லா இது எல்லாமே தொக்கு பாட்டி ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே பண்ணியிருந்தா இது எல்லாமே நடந்திருக்கு நடக்காது. சொல்லி முடிச்சுட்டேன். தேங்க்யூ, பாய்.